கரூர் எம்எல்ஏ விஜயபாஸ்கர் அவர்களும் அவருடைய பதவியை ராஜினாமா செய்து அதிமுகவிலிருந்தும் இப்போ விலகி இருக்கிறதாகவும். பனையூரில் நடக்கிறது ஒரு பச்சோந்தி திருவிழா. உடுமலை ராதாகிருஷ்ணனை சேர்த்துட்டேன், கடம்பூர் ராஜா சேர்த்துட்டேன். இப்ப 10 மாவட்ட செயலாளர் தயாரா இருக்கிறாங்க, 8 எம்எல்ஏ தயாரா இருக்காங்க. இது தொடர்கதை. ஏன் அதிமுக காரனை விரும்புறாங்க? டயரை பார்த்து எந்த சைஸ்ல குனிஞ்சு கும்பிடணுங்கிற ட்ரைனிங் எடுத்து வாங்கிதான் இருக்கான் அதிமுகல. ஒரு பக்கம் சொல்றாங்க லஞ்ச லாவணியம்லாம் வாங்கக்கூடாது. அப்படியாண்டா விஜயபாஸ்கர் கொடுத்துருக்கீங்க. பூரா மலமுடிக்கு மகாதேவனை பூரா கட்சியில் கேட்குறாங்க. மணல் மாஃபியாக்கள், குவாரிகள் நடத்துறவங்க, 2ஆம் நம்பர் வேலை பார்க்குறவங்க, குட்டா வழக்கில் இருக்கிறவங்க ஜென் மனநிலையில் இருக்காது எடப்பாடி பழனிசாமி. ஜென் மனநிலைன்னா உங்களுக்கு தெரியுமா? எந்த சுரணையும் இல்லாமல். தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவில் கிட்டத்தட்ட 6 எம்எல்ஏக்கள் பதவி விலகியிருக்காங்க. அதில் 4 பேர் இப்போது தாவேக்காலையும் இணைஞ்சிருக்காங்க. இது தொடர்ந்து கரூர் எம்எல்ஏ விஜயபாஸ்கர் அவர்களும் அவருடைய பதவியை ராஜினாமா செய்து அதிமுகவிலிருந்தும் இப்போது விலகி இருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக தாவேக்காக்கும் அதிமுகக்கும் இந்த குதிரை பேரம் ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்கா? அதாவது தாவேக்காவை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு முற்போக்கு முகமூடியை அணிந்து கொண்டு அங்கே மதச்சார்பற்ற அரசியலில் இருக்கோம், காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கோம், இந்தியா கூட்டணியில் இல்லை, விசிகாவோட நாங்கள் இணக்கத்தில் இருக்கோம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோட இணக்கத்தில் இருக்கோம், கம்யூனிஸ்டுகளோட இணக்கத்தில் இருக்கோம்னு சொல்லி எல்லா கட்சி அலுவலகங்களுக்கும் விஜய் போய் ஆதரவு கோரி பெரும்பான்மையை நிரூபித்து ஃப்ளோர் டெஸ்ட்டில் அவர் ஓகே ஆயிட்டார். அதற்கு பின்பு எதற்காக அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்து விட்டு இங்கே வாருங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் பனையூரில் ஒரு பெரிய திருவிழா நடக்குது. அந்த திருவிழா யாருக்கானதுன்னா பச்சோந்திகள் திருவிழான்னு ஒன்று நடக்குது. பனையூரில் நடக்கிறது ஒரு பச்சோந்தி திருவிழா. எல்லா பச்சோந்தியும் இங்கே வாங்க நிறமாறி கொள்ளலான்னு கூப்பிடுறாங்க. கூட்டம் கூட்டமாக போகிறாங்க. எனக்கு என்ன குழப்பமாக இருக்குன்னா, அதிமுகவில் இருக்கிற பூரா தாவேக்காவுக்கு வந்துட்டாங்கன்னா தாவேக்காக்காரன் எங்கே போகிறது? திமுகவுக்கு போகிறதா? நீங்கள் ஒரு கட்சி நிர்வாகத்தை நடத்துது. இப்போ நான் என்ன கேட்குறேன், விஜயபாஸ்கர் வெற்றி பெற்றிருக்காரு சட்டமன்ற உறுப்பினராக. யாரை தோக்கடிச்சு வெற்றி பெற்றிருக்காரு? அவங்களுக்கு பலத்த போட்டியாக இருப்பது யார்? ஒன்று திமுக, இன்னொன்று தாவேகா, இல்லையா? சரி, அப்போ தாவேகாவை தோக்கடிச்சான்னு எம்எல்ஏ இருக்காரு. சரி, இவர் போய் ராஜினாமா பண்ணிட்டாரு, தாவேகால இணைகிறாரு. இந்த தேர்தலிலே தோற்ற ஒரு தாவேகாவினுடைய வேட்பாளர் அடுத்த தேர்தலில் ஜெயிப்போம்னு காத்திருப்பாரா இல்லையா? நம்ம மாவட்ட செயலாளர் ஆகலாங்கிற கனவோட இருப்பாரா இல்லையா? நீ ஏடிஎம்கே மாவட்ட செயலாளரை கொண்டு வந்து தாவேகாவுக்கு மாவட்ட செயலாளர் ஆகிட்டா இந்த பார்த்திபன் படத்தில் வர்ற ஜோக்கு மாதிரி தான். நீ கையை காலா நினைச்சா காலை என்னவா நினைப்பேன்னு கேட்பார்ல, அது மாதிரி இவங்க கொண்டு வந்து மாவட்ட செயலாளர் இங்கே கொண்டு சேர்த்துட்டாங்கன்னா அவன் மாவட்ட செயலாளர் அவன் என்ன செய்வான்? இது என்ன இந்த ஆஃபீஸரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? நான் ஒரு ஊரில் குடியிருக்கிறேன், என் தொகுதியில் நான் எனக்குன்னு நான் வாக்களிக்கக்கூடிய ஒரு தொகுதின்னு ஒன்று இருக்கும். அங்கே தான் நான் நீண்ட நாள் நட்போடு இருப்பேன், பழக்கத்தோடு இருப்பேன், மக்கள் தொடர்போடு இருப்பேன். அங்கே தானே அரசியல் செய்ய முடியும். இப்போ நீ அங்கே கொண்டு வந்து விஜயபாஸ்கரை சேர்த்துட்டேன், அங்கே கொண்டு வந்து நான் உடுமலை ராதாகிருஷ்ணனை சேர்த்துட்டேன், இந்த பகுதியில் கடம்பூர் ராஜா சேர்த்துட்டேன். இப்போ 10 மாவட்ட செயலாளர் தயாராக இருக்கிறாங்க. எங்கே? அதிமுக மாவட்ட செயலாளர் 10 பேர் தயாராக இருக்காங்க, 8 எம்எல்ஏ தயாராக இருக்காங்க. இது தொடர்கதை. ஏன் அதிமுக காரனை விரும்புகிறாங்க தாவேக்கால சேர்க்கறதுல? இது ஒரு தாய் கழகம் அதிமுகவாக இருக்கலாம், உங்களை ஏற்றுக்கொடுக்கிற இடமா இங்கே இருக்குது, வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாரு. அதை வச்சுனா ஏன் கூப்பிட்றாங்க? ஏன்னா அங்கே தான் பயிற்சி பெற்ற அடிமைகள் இருக்கான். டயரை பார்த்து எந்த சைஸில் குனிஞ்சு கும்பிடணுங்கிற ட்ரைனிங் எடுத்து அங்கே தான் இருக்கான் அதிமுகவில். ஹெலிகாப்டரை பார்த்து கும்பிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயிற்சி அவங்ககிட்ட இருக்குது. நீங்கள் போலீஸ் ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? திருடனை பிடிக்கணும், உண்மையிலே பிடிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல, நான் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. 6 மாதம் ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. சுவரை ஏறி குதிக்கணும், லாங் ஜம்ப் பண்ணணும், அப்படி போலீஸ் ட்ரைனிங் கொடுத்தது மாதிரி ஒரு முழுமையான கட்சி அடிமையாக வாழ்வது எப்படி அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங்கை அதிமுக கொடுத்துருக்காங்க. அந்த அடிமைகள் தான் தாவேகாவுக்கு தேவைப்படுறாங்க. தாவேகா காரனுக்கு போக வேண்டிய பதவியை கொண்டு வந்து ஏடிஎம்கே காரனுக்கு கொடுக்குறேன். அப்போ போஸ்ட் ஒட்டினவனுக்கு பூரா போஸ்டிங் சொன்னார் நம்ம புஷி ஆனந்த். அதெல்லாம் பொய்யா கோபால் அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கு. எல்லாமே பொய்யா, எல்லாமே ஏமாத்து வேலையா? இவன் இந்த அரசியல் எதை நோக்கி போகிறது? இவன் ஒரு பக்கம் சொல்கிறாங்க நம்ம தூய சக்திங்கிறாங்க, ஒரு பக்கம் சொல்கிறாங்க லஞ்ச லாவணியம்லாம் வாங்கக்கூடாது,
நாங்கள் வந்து தனியார் பள்ளிக்கு அனுமதி கொடுப்பதில் எல்லாம் காசு வாங்கலை, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து வீட்டு வசதி வாரியத்துக்கான அனுமதி பெறுவதற்கு அதுக்கெல்லாம் வந்து அலாட் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணலாம், காசு வாங்க முடியாது இனிமேல், சிறப்பான நிர்வாகத்தை விஜய் செய்கிறாருங்கிறிய. அப்படியாண்டா விஜயபாஸ்கரை கூட்டிகிட்டு வரிய பூரா மனமுழுகி மகாதேவனை பூரா கட்சியில் சேர்க்குறாங்க. மணல் மாஃபியாக்கள், குவாரிகள் நடத்துகிறவங்க, கோடிகளில் பொருள்கிறவங்க, 2ஆம் நம்பர் வேலை பார்க்குறவங்க, குட்கா வழக்கில் இருக்கிறவங்க எல்லாரையும் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இன்னும் பல பேரும் வந்து அதிமுகலேருந்து விலகுவாங்க அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்லப்படுது சார். இல்லை, அதுக்கு அந்த பெருமை வந்து விஜயை சேராது. அது எடப்பாடி பழனிசாமிக்கே உரிய பெருமை. அது எடப்பாடி பழனிசாமி எரும மாட்டில் மழை பெஞ்சா உரைக்காதும்பாங்கல்ல, கட்சிக்காரன் போகிறேன் என்னையா பண்ணுறதுன்னு கேட்டா போயிட்டு போகிறேன், அடுத்து இன்னொருத்தர் இருப்பான்ல ஒன்றிய செயலாளர் தூக்கி மாவட்ட செயலரை போடுவேன், இப்படி தான் சொல்கிறாரு. எந்த கலக்கமும் அவர்கிட்ட கிடையாது. ஏன்னா அவர் தெளிவாக இருக்கார், இனி ஒரு முறை அதிமுக அதிகாரத்துக்கு வராது, ஒன்றும் ஆக போகிறது இல்லை. சென் மனநிலையில் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி. சென் மனநிலைன்னா உங்களுக்கு தெரியுமா? எந்த சுரணையும் இல்லாமல், எந்த உணர்ச்சி வசப்படுறதுக்கான எந்த நிலையுமே இல்லாமல் அவர் வந்து எங்கே எங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லும்போது சிரிச்சிட்டு இருந்தார். பார்த்தீங்களா எடப்பாடி பழனிசாமி? உலகத்தில் இப்படி இதை நான் என்ன கேட்குறேன், ஒரு முன்னாள் முதலமைச்சர், நீங்கள் ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு முன்னாள் முதலமைச்சர் குறித்து சபையில் இல்லாதவர் குறித்து குட்டி கதைங்கிற பேரில் ஒரு ஆபாச தாக்குதல். அது ஏன் அதை சொல்லணும்? நீங்கள் தோல்வி என்பது எல்லாத்துக்கும் வரும். நீங்கள் படம் சினிமாவில் தோக்காத தோல்வியா? உங்கள் படம் பூரா கடைசியாக வந்த படம்னா ஓடிச்சான்னு? படம் ஒரு படம் ரிலீஸ் ஆகலை கடைசியா, அதுக்கு முன்னாடி வந்த படமாக ஓடிச்சா? வாரிசு ஓடிச்சா? ஓடலையே. எத்தனையோ படம் ஓடலையே. பீஸ்ட் ஓடிச்சா? எத்தனையோ படம் அட்டர் பிளாப் படம்லாம் பண்ணியிருக்கல. வாழ்க்கையில் தோல்வியே காணாத மனிதன் உண்டா உலகத்தில்? எங்கேயாவது உண்டா? தேர்தல் தோல்வியில் வந்து இந்த தேர்தலில் போனால் இன்னொரு தேர்தல் வரப்போகுது. 2024 40க்கு 40 நாடாளுமன்றத்தில் எல்லா தொகுதியிலையும் வெற்றி பெற்று திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றுச்சு. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த நிலைப்பாட்டையுமே நீங்கள் எடுக்கல இல்லை தாவேகா. 2 ஆண்டுக்கு முன்னாடி எல்லா வெற்றிகளையும் திமுக பெற்றது. அடுத்து 2024 டு 2026 வர 2 வருஷத்துக்குள்ள திமுகவில் இருக்கிறவன் பூரா வேட்டியை போட்டு ஓடுறான், தோழமை கட்சி பூரா ஓடுறான். ஒருத்தன் கூட கட்சியில் இல்லை. டெய்லி போகிறாங்க. ஒரு பக்கம் சாரையாக பனையூருக்கு போகிறாங்க, இன்னொரு பக்கம் தோழமை கட்சிங்கிறவன் பூரா தாவேகா பக்கம் போகிறாங்க. தமிழ்நாட்டு அரசியல் ஒரு குழப்பமாக, மேகமூட்டமாக இருக்குது, புகை மூட்டமாக இருக்குது, தெளிவே இல்லை. இருதுருவ அரசியல் வந்து உடைக்கப்பட்டு விட்டது. உடைக்கப்பட்டதன் வழியாக 3வது சக்தியாக வர வேண்டிய தாவேகா முதன்மை சக்தியாக வந்து விட்டது. முதன்மை சக்தியாக இருந்த திமுக 2ஆம் கட்டத்துக்கு வந்து விட்டது எதிர்கட்சியாக இருந்த 2ஆம் கட்டத்தில் இருந்த அதிமுக 3ஆம் கட்டத்திற்கு வந்து விட்டது. மொத்தத்தில் தமிழ்நாட்டிலே அடுத்த அரசியல் என்பது திமுகவா தாவேகாவா என்று கட்டமைக்கப்பட்டு விட்டது. அதிமுக என்பது இனிமேல் அதிகாரத்துக்கு வராது. 67 காங்கிரஸ் தூக்கி எறியப்பட்டதற்கு பின்பு மக்களால் காமராஜர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது எதிர்கட்சி அந்தஸ்தில் கூட இருந்துச்சு. எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பிச்சு திமுக எதிர்ப்பை முழுமையாக வந்து தன் பக்கம் திருப்பி கொண்டதற்கு பின்பு 75 காமராஜரும் இறந்து விட்டார். அப்போ முழுக்க வந்து என்ன ஆச்சு? திமுக எதிர்ப்பு அதிமுக பக்கம் போயிருச்சு. காங்கிரஸ் கையிலே திமுக எதிர்ப்பு என்கிற ஆயுதம் இல்லை. 59 வருஷமாக விரதம் இருந்தார்கள். 59 வருஷத்துக்கு பின்னாடி இப்போத்தான் விஸ்வநாதன் உயர்கல்வி அமைச்சராக வர முடிகிறது என்றால் அதிகாரத்தின் பக்கம் திரும்புவதற்கு ஏறத்தாழ 59 வருஷம் ஆச்சு. அதிமுக இனிமேல் அதிகாரத்துக்கு வராது என்று அவர்கள் உறுதியாக நம்புறாங்க. காங்கிரஸின் இடத்திற்கு அதிமுக வந்து விட்டது. அதனால பார்த்தாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய சிறு கட்சிகள், அதிகாரத்தை கைப்பற்றவே முடியாத கட்சிகள் எல்லாமே தாவேகாவினுடைய ஒரு தோழமை கட்சிகளாக மாறுவது மட்டுமல்ல, ஒரு துணைநிலை அமைப்பை போல மாறிக்கொண்டு 2 எம்எல்ஏ வச்சிருக்கிற கட்சிகள் எல்லாம் அமைச்சர்களாகிவிட்டார்கள் என்பதன் மூலமாக மெல்ல மெல்ல இப்போ அதிமுக நகர்ந்து விட்டது. இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்துட்டாங்க எல்லாருமே. எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து மீண்டும் எடப்பாடிக்கு எதிராக ஒரு போர்க்கொடி வந்து தூக்கியிருக்காரு. அதாவது துணை பொதுச் செயலாளர் பதவி வந்து எனக்கு வேண்டாம், என் கூட இருக்கிற மற்றவங்களுக்கு நீங்கள் பதவி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ மீண்டும் வந்து தாவேகாக்கு ஆதரவு செயல்பாட்டில் எஸ்பி வேலுமணி அவர்கள் போகிறாரா அப்படின்ற பல செய்திகளும் வந்து இப்போ அதாவது ஒருவர் மாவட்ட செயலாளராக இருக்கிறார் என்றால் அவருடைய கட்டுப்பாட்டிலே ஒன்றியங்கள் இருக்கும், சட்டப்பேரவை தொகுதி இருக்கும், அவரே அதை தீர்மானிக்கக்கூடியவராக இருப்பார். நீங்கள் துணை பொதுச் செயலாளர் ஆக்குறாங்கன்னா
ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்திலே நீங்கள் செல்வாக்கு செலுத்த முடியாது. இப்போ கோயம்புத்தூரில் எஸ்பி வேலுமணி செல்வாக்காக இருக்கிறாருன்னா மாவட்ட செயலாளர் இருந்தால் தான் ஆக்க முடியும். அதனால் நான் கேட்குற பொறுப்பு நீ கொடு, இல்லைன்னா என்னை ஆள விடு அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வந்து விட்டார்கள். சார், தாவேகா அமைச்சர் சரத் அவர்கள் மேலே வந்து கூடிய சீக்கிரம் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் அவருடைய அமைச்சர் பதவி வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விளையாட்டு அரங்கிலே வந்து அவர் வந்து போதைப் பொருளை பயன்படுத்தினார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனால் ஒரு 2 ஆண்டுக்கு முன்பு வந்த ஒரு காணொளி காட்சியிலே வந்த ஒரு இதை பார்த்து விட்டு அவர் என்ன பயன்படுத்தினார் என்பதை நம்மால் உறுதி செய்ய முடியுமான்னு தெரியல. எந்த மாண்போடு இருக்க வேண்டும்? ஏன்னா நம்ம மாண்புமிகு அமைச்சர்னு சொல்கிறோம். குறைந்தபட்ச மாண்பை அவர் பாதுகாக்கணுமா வேணாமா? திமுகவினுடைய மாணவர் அணி போராட்டமே நடத்துகிறான். அப்போ இந்த தலைவலியை ஓச்சு விடுறதுக்காக என்ன பண்ணலாம்? இந்த இதை ஒழிச்சு கட்டுறதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த குற்றச்சாட்டை அவரை கழட்டி விட்டுடலாமா? இப்போ முக்கியமான ஆளுகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வீடியோவை வெளியிட்டதே தாவேகாவுக்குள்ளே இருக்கிற சில ஆளுகள் தான் வெளியிட்டாங்க. சார், அந்த வீடியோ வந்து சரத் அவருடைய ஐடியில் வந்து இருந்த ஒரு வீடியோ தான் அது. ஆமாம், அதை இப்போ எடுத்து யார் வந்து ரீரிலீஸ் படங்கள்னு வருதுல்ல, இப்போ மெர்சல் படத்தை மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணுறாங்கலாம் சொல்கிறாங்களா, மறு வெளியீட்டு படங்கள் வருதுல்ல, அது மாதிரி இதை இப்போ இந்த நேரத்தில் யார் வந்து புஷ் பண்ணி விட்டா? அது கட்சியினுடைய உள்குத்து வேலையா? அவரை வந்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான சதியானு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து கேட்கலாம், உறுதிப்படுத்தப்படாத ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, ஒருவர் பதவி விலக வேண்டுமா அப்படின்னா, நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அத்துமீறி நுழைந்தவனை எந்த அடிப்படையில் திமுக காரன்னு சொன்னீங்க? அவர் என்ன திமுக ஐடி கார்டு வச்சுருந்தாரா? அவர் கட்சிக்காரர் என்பதற்கு ஏதாவது உறுதியான ஆதாரங்கள் ஏதாவது இருந்துச்சா? ஒன்றுமே இல்லை. ஏதோ ஒரு பொது நிகழ்வில் அமைச்சர் பங்கேற்ற விழாவில் அவர் இருந்தார். இன்னொன்று என்ன பண்ணிட்டாங்கன்னா, யார் அந்த சார்னு கேட்டாங்கல்ல. எவ்வளோ பெரிய கலைபரமாக இருந்துச்சு அந்த நேரம். யார் அந்த சார்? அந்த சார் தான் இவர், சரத்து தான் அந்த சார் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. அப்போ யாராவது சிக்கினாங்கன்னா சின்னாபின்னம் பண்ணாமல் நாங்கள் விட மாட்டோங்கிறது எந்த கட்சியாக இருந்தாலும் அது போராட்ட வடிவத்தில் அது வருது. அதனால் அவர் மீது நடவடிக்கை பாய்ந்தால் மக்கள் வந்து வரவேற்பார்கள் தான் நான் நினைக்கிறேன். சார், அந்த ஒரு வீடியோ மட்டும் இல்லாமல் இப்போ இன்னும் வந்து ஒரு 2-3 வீடியோஸ் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. அதாவது அவருடைய குழந்தைக்காக தான் வந்து அந்த டேப்லெட்டை வந்து க்ரஷ் பண்ணன்ற ஒரு விஷயம் அவர் சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ ரிலீஸ் ஆன வீடியோவில் வந்து குழந்தை இல்லை, அவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அந்த ஒரு விஷயமும் வந்து இப்போ போயிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? குழந்தைகள் மருத்துவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் வந்து நாங்கள் வந்து பழைய மாதிரிலாம் அந்த காலத்தில் மாதிரிலாம் மாத்திரையை நசுக்கி கொடுக்குற வேலையெல்லாம் இப்போ கிடையாது, அதுக்கெல்லாம் வந்து டானிக் மாதிரி வந்துருச்சு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது குழந்தைகள் மருத்துவர்கள் மறுக்கிறார்கள், அது ஏற்க முடியாதுங்கிறாங்க. அப்போ 2 ஆண்டுக்கு முன்பும் அப்படி ஒரு நடைமுறை இல்லைங்கிறாங்க. குற்றச்சாட்டு வந்ததற்கு நிரூபிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா, சம்பந்தப்பட்டவருக்கு தான் இருக்குது, அமைச்சருக்கு தான் இருக்குது. தெளிவுபடுத்த இயலவில்லை என்றால் சந்தேகத்திற்கு இடமளிக்கக்கூடிய வகையில் நடந்து கொண்டதற்கு, இந்த ஆட்சியின் மீது குற்றச்சாட்டுகள் ஆளானதற்கு, எதிர்க்கட்சி தீவிரமாக போராடுவதற்கு காரணமாக அமைந்ததற்கு பொறுப்பேற்றுக்கொண்டு அவங்க விலகத்தான் வேணும். 2 தான் வேண்டியது.